ஹாஸ்டல் ஏரியா, ஆமா அது செட்டு. அது ஒரு மண்டபத்து ஹாலுக்குள்ள போட்ட செட்டு. அப்போ நீங்க அதான் சொல்றேன்ல, இதுவே எனக்கு பெருமையா தான் இருக்கு. இப்போ நீங்க படம் பார்த்துட்டு வந்துட்டீங்க, நீங்க மட்டும் இல்ல, எனக்கு சமீபமா பார்த்து வந்த எல்லாரும் இன்னும் இருக்கிற இடத்துல போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த நீங்க மேன்ஷன் சொன்னீங்க, ஹாஸ்டல் இனிமே கூட எனக்கு அது அதான் ஹாஸ்டல் வந்து ஒரு ஹாலு, நீங்க அதை ஹாஸ்டலா மாத்திருந்து நாம தான் அதை ஹாஸ்டலா மாத்திருக்கோம். அந்த இடத்த ஃபுல்லா செட்டு, வால் நீங்க அடிச்சு விழுவாங்க, வால்ல விழுவாங்க, வாஷ் பேஷன் போய் உடைப்பாரு, இதை உடைச்சிட்டு போவாரு. அந்த ஏரியாவை கிரியேட் பண்ணுது, அது அந்த இடமா கிரியேட் பண்ணுது, ஃபைட்டுக்காக கிரியேட் பண்ணுது. அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து நீங்க இப்போ எப்படி ஆர்ட் டைரக்ஷன் எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனா அதுல தேவையாக்குறத உருவாக்குறதும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும், நான் எவரி ஃப்ரேம் சொல்றேன், நீங்க கூலிங் படம் மட்டும் இல்ல, நீங்க மற்ற சின்ன படங்கள் என்ன யாருடைய படங்களா இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள வர எல்லா படங்கள்லையும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு பின்னாலையும் ஒரு ஆர்ட் டைரக்டரோட உழைப்பு இருக்கும். சில இடங்கள்ல அந்த இடத்துல தேவையானதை ஆட் பண்றதும் தேவையில்லாத இடங்களை எடுக்கிறதுமே பெரிய மாத்தி வேற ஒண்ணா மாத்தி வைக்கிறதுமே வேலையா இருக்கும். அப்படி நிறைய பண்ணியிருக்கோம். இந்த படத்துல தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே மெனக்கெட்டு நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம்.